குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 31/3/2024 அக்ஷயா ட்ரா நம்பர் 645க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 30ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 160502 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இப்போ 30ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கெஸ்ஸிங் பார்ப்போம். 30ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 055 கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரிசல்ட் 618 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு 055 வரைக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 நாள் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு, ஒரு நாள் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு. அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 055 பாக்ஸ். அதனால் அதை கொடுத்துருந்தேன். அந்த 50 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் 3 இருக்குது, 503. ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 502. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்போர்ட் பாஸ் ஆகிருக்கு. ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தேன், இந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா 2 நாள் இதில், ஒரு நாள் இதில், அடுத்த நாள் இதில் வரும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துருந்தேன். அதுலேருந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. 055 வரைக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் 50 அப்படிங்கிறது ஆல்போர்ட் பாஸ் ஆகிருக்கு. 055 சொல்லியிருந்தேன், அதில் 502 அப்படின்னு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டில் பத்திர ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 956 அப்படிங்கிறது பத்திர ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட் வந்த பிளேஸே பேஸ் பண்ணி பாருங்கள். 605 இதில் பார்த்தோன்னா 956 அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்பாட்டில் பத்திரைக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 709 வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது 956 அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கீழே 70 இருக்குது. 709 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு. 709. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே இருக்குது. 762 ரிசல்ட்டு. 762 இப்போ 957076 அப்படியே கண்டினியூவாக பாஸ் ஆகிருக்கு. மேலே ஒரு நம்பர் அல்லது கீழே ஒரு நம்பரோட ஜாயிண்ட் ஆகி 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா 956 ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு, 709 ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, 762 டைரெக்டாக பார்த்தாலும் 762 அப்படிங்கிற 3 ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு ஜாக்பாட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 633 ஆல்ரெடி சொன்னதான். அதாவது 633 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா பவர் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 633 இருக்குது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னாலும் 336 633 633. இப்போ 6ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 133 அப்படிங்கிற வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 வின்னிங் நம்பர்ஸுமே கிடச்சிருக்கு. 133 956 709 762 அப்படிங்கிற நம்பர். இந்த 3 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக கிடச்சிருக்கு. ஒரு நம்பர் ஆப்போசிட்டில் கிடச்சிருக்கு 133. இப்போ ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. கேரளா லாட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா 50 ஆல்போர்ட் பாஸ் ஆகிருக்கு. 055 சொல்லியிருந்தேன். 502 ரிசல்ட்டு 505. ஓகே, 50 அப்படிங்கிறது ஆல்போர்ட் பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் மிஸ் ஃபுல் வின்னிங் நம்பர். ஆனால் ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட்டு 502. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 502 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 502. இப்போ இதோட பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 357. ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பர் அதோட பேலன்ஸ் நம்பரை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ 3 நாள் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்துருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதாவது கண்டினியூ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ் அப்படின்னா தெரியாது. அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். 797 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் 836.
இப்போ இந்த பேலன்ஸ் நம்பர் அப்படியே பாஸ் ஆகி 683 அப்படின்னு பாஸ் ஆயிடுச்சு. 797 அதில் பேலன்ஸ் நம்பர் 683. அந்த 683 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 618 ரிசல்ட் வந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம் அப்படின்னா 618 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போ அதோட பேலன்ஸ் நம்பர் 055. அதில் 05 அப்படிங்கிறது 0550 அப்படிங்கிறது இன்னைக்கு 055 பாஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் 50 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர் இந்த நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் பார்த்தோன்னா 5 இருக்குது. இப்போ 555 இருக்குது. இப்போ 555 வர்றதுக்கான நாளைக்கு டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 555 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் 0 இல்லை 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்குது. அதனால் இதோட பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா 99. இந்த 99 வந்துச்சு, 55 வந்துச்சு அப்படின்னா 550 அல்லது 552, 553, 557. இல்லை அதோட பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா 99 இதோட வர்றதுக்கான சான்சஸ் 55 அல்லது 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் இல்லை பேலன்ஸ் நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை பவர் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க 357. இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 2ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7. அதனால் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எகைன் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது 57. அதனால் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 575 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. 557 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். 557 அல்லது 755 பார்த்துக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதா அப்படின்னு ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சார்ட் இங்கே ஒரு சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 502 பாக்ஸ் 502, 025, 205 அது மாதிரி பாஸ் ஆன அடுத்த நாள் ரிசல்ட், அதாவது 502க்கு அடுத்த நாள் வரக்கூடிய ரிசல்ட்டு இது. வந்த ரிசல்ட் 541, 529, 679, 806, 292, 290, 489 அப்படிங்கிறது 7 நாள் ரிசல்ட். 7 நாள் ரிசல்ட்டு 502 பாக்ஸ் வந்த ரிசல்ட்டு வந்த அடுத்த நாள் உள்ள நம்பர்ஸ் இது. இப்போ இதில் 7 நாள் ரிசல்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் 7 நாளில் 5 நாள் 9 பாஸ் ஆகிருக்கு. 5 நாள் 9 பாஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு இப்போ சிங்கிள் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட கெஸ்ஸிங் 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை டபுள்ஸ் வரும் அப்படின்னா 99 வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 55 அல்லது 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. 9 வரலாம், இல்லை 99 வரலாம். 999 கூட இருக்குது. 999 சான்ஸும் இருக்கலாம். சிங்கிள் நம்பர் 9, டபுள்ஸ் வந்துச்சுன்னா 99, ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 999 வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 99 இருக்குது, 999 இருக்குது, இல்லை 49 கூட இருக்குது, 999, 49 கூட இருக்குது. அதனால் 9, 99, 999, 49 இருக்கிறதுனால ட்ரிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள்ஸ் அல்லது 4 நம்பர் வந்துச்சு அப்படின்னா 49 வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள், வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னோட சிங்கிள் நம்பர் 9 அப்படிங்கிறதுனால 9ஐ பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது 9ஐ பேஸ் பண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் 9ஐ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் 9 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நிறைய நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது 21 நம்பர் எடுத்திருக்கேன். அந்த 21 நம்பரில் உங்களோட கெஸ்ஸிங்கில் எனி ஒன் நம்பர், எல்லா நம்பர்ஸும் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை, எனி ஒன் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்லேருந்து எடுத்தால் தான் 962, 952, 962, 952 எல்லாமே ஏ போர்டு 9 வச்சு எடுத்திருக்கேன். எந்த போர்டில் 9 வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 9 சான்சஸ் 100% இருக்குது. 962, 952, 925, 968, 989, 993, 956, 956, 950, 965, 987, 991, 992, 929, 972, 997, 911, 919, 998, 930, 980, 939, 939. இது இந்த சார்ட்ல இருந்து எடுத்த நம்பர்ஸ் தான். சிங்கிள் நம்பர் 9 வரும் அப்படிங்கிறதுனால 9 பேஸ் பண்ணி எந்த மாதிரியா நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங். அது சிங்கிள் நம்பராக வந்துச்சுன்னா 9, டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 99 அல்லது 999 ஆர் 49 கூட சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 999 இருக்குது, ஆல்ரெடி 999 இருக்குது. இந்த நம்பரை இதோட சேர்த்தோம் அப்படின்னா 49 வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். அதனால் கரெக்டாக பார்த்து சார்ட் பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. என்னோட கெஸ்ஸிங் 9 பேஸ் பண்ணி 9ஓட நியராக என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எடுங்க. 3 நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் 9 பேஸ் பண்ணி. இப்போ இந்த லைன் போட்டதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9 பேஸ் பண்ணி 9-2 இருக்குது, 9 பேஸ் பண்ணி 9 இருக்குது. இங்கே 9 பேஸ் பண்ணி 7 இருக்குது, 9 பேஸ் பண்ணி 8 இருக்குது. இங்கேயும் 9-8 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 பேஸ் பண்ணி 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2-9 இருக்குது, இங்கேயும் 2-9 இருக்குது. 9 பேஸ் பண்ணி 6 இருக்குது, இங்கேயும் 9 பேஸ் பண்ணி 6 இருக்குது. 9-5 இருக்குது, இதுவும் 9 பேஸ் பண்ணி 5 இருக்குது. இங்கே 9-9 இருக்குது, 9 பேஸ் பண்ணி 1 இருக்குது, 9 பேஸ் பண்ணி 3 இருக்குது. அது மாதிரி தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 21 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர். இந்த ரிசல்ட் வந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 வரணும். இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர் 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 55 ஆர் 99 டபுள்ஸ் வந்துச்சுன்னா மட்டும். இல்லாட்டி ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 9, 99, 999, 4 நம்பர்ஸ் கூட 9 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள், வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 9 பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். வேறு நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கலை. அதை பேஸ் பண்ணியே தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். சார்ட் நல்லா பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். வின்னிங் நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு நம்பரை வச்சு நியராக இருக்கக்கூடிய நம்பரோட ஜாயின் பண்ணி பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஆல்போர்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.